ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். எல்லாருமே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? நடக்கிற விஷயங்கள் எல்லாமே பார்க்கும்போது இந்த யூடியூப்பில் என்னதான் நடக்குது, என்னதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி எல்லாருமே யோசிப்பீங்க. அதாவது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே எனக்கு தொண்டை வேற கட்டிக்கிச்சு. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த போகிற வழியில் சாப்பிட்டோம். அப்போ ஒரு கரும்பு ஜூஸோ ஐஸ் போடாமல் கொடுங்கனே, அந்த அக்கா ஐஸு கீஸை போட்டுச்சா என்னன்னு தெரில. இல்லை அங்கே இருந்த தண்ணியை கொஞ்சம் குடிச்சுக்கிட்டேன். அது தொண்டை கட்டிக்கிச்சான்னு எனக்கு தெரியலை. சரிங்களா? சரி, அது இருக்கட்டும். நான் பேசுகிறது வந்து உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி நான் கத்தி கத்தி தான் பேசுவேன், மெதுவாலாம் பேச மாட்டேன். என்னென்னா, ஒரு பழமொழி ஒன்று சொல்லியிருக்காங்க. அதாவது வினையை விதைச்சவன் வினையை தான் அறுப்பான், தினையை விதைச்சவன் தினையை தான் அறுப்பான் அப்படிங்கிற பழமொழி. இந்த பழமொழியை நான் யாருக்கு சொல்கிறேன்னா, நம்ம சிலிக்கானு சிங்காரிக்கு தான் சொல்கிறேன். சரியா? முதல்ல ஒருத்தி புருஷனை சரியில்லாமல் வாழ்க்கையில் எப்படியோ இருந்து இன்றைக்கி நல்ல ஒரு நிலைமைக்கு வந்து அவள் பாட்டுக்கு ஏதோ வளர்ந்துக்கிட்டு இந்த மீடியாவில் நான் நினச்சா அதாவது நல்லா சம்பாதிக்கலாம். என் ஃபேஸ்புக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 10 நாளாக வீடியோ போடல, ஒன்றும் போடலை. இந்த பூரா படுத்துக்கிச்சு, தாராபுரம் போனேன், அப்போ வீடியோ போடல, நேற்று போடலை, முந்தா நாள் போடலை. எந்த வீடியோவை எடுத்தாலும் நீ இதில் இப்படி பேசிட்ட, அதை அப்படி பேசிட்டேன்னு எத்தனையோ வீடியோ இப்போ எடுக்கும் போதே பெட்டிங்காக வந்து அப்படியே போட்டு வீடியோ போடுற ஆர்வமே போச்சு. இப்போ கூட பாருங்கள், இந்த வீடியோ எடுக்கும்போது கரெக்டாக மணி 10:50. முதல்ல நான் என்ன பண்ணுவேன், 10 மணி 10:15 வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணி விட்டுருவேன், ப்ரைவேட் போட்டுருவேன். கரெக்டாக அந்த டயத்துக்கு ஆன் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்காகவே. அப்படி இருக்கும்போது இதை நான் ஏன் சொல்ல வர்றேன் அப்படின்னா, கண்கூட நீ தப்பு பண்ணுற, கண்கூட நீ ஏற்கனவே 23 வருஷமாக அவனுக்கு நீ துரோகம் பண்ணி தப்பு பண்ணி எல்லாம் பண்ணினனால தான் இன்றைக்கி நீ அனுபவிக்கிற. நீ ஏன் அவன் கூட வாழணும்னு நினச்சா கூட கடவுள் உன்னைய சேர விட மாட்டேங்கிறான். இந்தாலே ஓ கூட வாழணும்னு நினச்சா கூட உனக்கு அவன் பண்ண துரோகத்தை அவன் உன் கூட வாழ முடியல. இந்த மாதிரி நீங்கள் 2 பேருமே எவ்வளோ பெரிய துரோகம் தப்பு எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பண்ணியிருக்கீங்க வச்சுருக்கீங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் நான் தப்பு செஞ்சால் ஆமாம் செஞ்சேன், என் புருஷனை பார்த்தேன், என் புருஷன்கிட்ட படுத்தேன், இல்லை என் புருஷன் நானும் போய் சாப்பிட்டோம், நாங்கள் போய் சினிமா போட சொல்கிறதுல ஒன்றும் தப்பே கிடையாது. ஏன்னா என்னைக்கு ஒருத்தர் நான் செஞ்ச தப்பு ஆமாம் அப்படின்ட்டோம்னா அங்கே கேள்விகள் எழுப்பப்படாது. செஞ்ச தப்பு பேசின வார்த்தைகள் ஆமாங்க தெரியாமல் பேசிட்டேன் மன்னிச்சுக்கங்க அப்படின்னு சொல்லும் போதும் அங்கே அதுக்கப்புறம் அங்கனக்குள்ள வார்த்தைகளுக்கு வேலை கிடையாது. சரிங்களா? அந்த மாதிரி இருக்கும்போது நான் தாராபுரம் 2 நாள் போயிருக்கும்போது நான் இந்த ஆளுக்கு தெரியக்கூடாது, ஏன்னா நான் திருச்செந்தூர் போகிற மாதிரி தான் ஒரு ஐடியாவில் இருந்தேன். அதாவது கோயிலுக்கு போயிடுவோம் அப்படின்ட்டு. ஆனால் ஒரு காலேஜில் வந்து நாங்கள் சொல்லியிருந்தோம், அவங்க மெயில் வரலன்னு மெயில் எதுக்குள்ள போய் பார்க்குறதுன்னு எனக்கு தெரியலை. ஏன் நான் என்ன சொல்லியிருந்தேன், என் அட்மின்ட்ட சொல்லியிருந்தேன் மெயில் வரும் பாரு, பையங்களோட படிப்பு விஷயம். ஏன்னா டக்குன்னு நான் வந்து 4-5 காலேஜ் போட்டிருக்கேன். மதுரையில் ஒரு 4-5 காலேஜ், கோயம்புத்தூர் ஒரு 4-5 காலேஜ், திருப்பி பாலா வந்து சொல்லியிருக்கேன். சரி, நீ 2 நாளைக்கு அவனை என் கூட அனுப்பு, நான் வேலை செய்கிற இடத்துல தங்க வச்சுக்கிறேன், நான் போய் பார்க்குறேன். நான் சொன்னேன் என்னால் அலைய முடியாது, ஏற்கனவே எனக்கு வந்து இந்த மாதிரி இந்த தாராபுரம் வந்ததில் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு, நேற்று தான் கூப்பிட்டான் ஒரு மாதிரி இருக்குன்னு. சரி, அப்போ அவனை மட்டும் நான் அனுப்பிவிடு, நான் தாராபுரத்துலேருந்து நேராக கூட்டிகிட்டு போயிட்டு அவனுக்கு எந்த காலேஜ் பிடிக்குது என்ன ஏதுன்னு நான் பார்த்துட்டு வர்றேன் அப்படின்னா. சரி, நானும் சரி அவன் கூட போனால் கொஞ்சம் மனசு விட்டு பேசுவான், காலேஜ் அங்கே ஓகேனாலும் சரி சேர்த்து கும்பிட்டு நான் காலேஜாக அலைஞ்சிக்கிட்டு இருக்கேங்க. நேற்று கூட ஒரு 2 காலேஜ் போய் சுற்றிட்டு வந்தேன். சத்தியமாக எனக்கு முடியலை. அப்படியே அந்த யூரின் போகிற இடம்லாம் வள்ளி. இதை ஏன் நான் ஓயாமல் சொல்கிறேன்னா, எனக்கு சுத்தமாக அலைஞ்சாலும் இந்த நடந்து இது பண்ணாலும் எனக்கு ஒத்துக்காது. வெயில் லேசாக கூட மண்டையில் படக்கூடாது. அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் 2 நாள் நான் தாராபுரத்தில் போனேன். அதில் நான் ரெகுலராக போகக்கூடிய ஒரே ஒரு ஹோட்டல் தான், அது என்னது தாய் ரெஜென்சின்னு சொல்லி ஹோட்டல். அந்த ஹோட்டலு நாங்கள் இருந்தோம். ரொம்ப சின்ன ரூமு. திலீப்பா கீழே பெட்டை வச்சு படுத்திருக்கேன், பத்தலை. மேலே நாங்கள் 2 பேர் படுத்திருக்கோம், பத்தலை. சரி, ரூமு ரொம்ப குறுகலாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிவிட்டேன், ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தவுடனே சரி ஒன்று கோயம்புத்தூர் போகிறதாக தான் என்னோடய பிளான். நல்ல வேலை இந்த சமயத்தில் கேளுங்க, கோயம்புத்தூரில் இஎஸ்ஐசியில் நான் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், தம்பி நான் வர்றேன். ஏன்னா அது வந்து எங்கள் சொந்த வீடு மாதிரி, நல்ல ரூம் நீட்டாக இருக்கும். சாப்பாடு வேணும்னா அடுத்த நிமிஷம் குடுன்னு ஒரு ஆக்டிவேட்டாக இருக்கிறதெல்லாம் அங்கே இருக்கிற பசங்க அவ்வளோ ஒரு குட்டாக இருப்பாங்க, நல்லா இருப்பானுங்க, பழகியாச்சு. ஏன்னா இன்றைக்கி நேற்று இல்லை, அது கிட்டத்தட்ட 5-6 வருஷமாக நாங்கள் பழகிருக்கனால சரி இந்த சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு, ஏன்னா நான் சொல்லிட்டு தான் போனேன், நான் 4-5 நாளைக்கு வரமாட்டேன். ஈவன் உங்கள்கிட்ட இல்லை, ஒரு 4-5 நாளைக்கு நான் வரமாட்டேன், எனக்கு மைண்டும் சரியில்லை, நான் யார்கிட்டயாவது காசு பிச்சை எடுத்துனாது நான் சாப்பிட்டுட்டு ஒரு 4 நாளைக்கு பிள்ளைகளோட சந்தோஷமாக இருந்துட்டு வரேன்னு சொல்லி தான் போனேன். சர்டிஃபிகேட்டை வாங்கினோன்னா சரி நம்ம வந்து கோயம்புத்தூருக்கு போயிடுவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் போனேன். போகிற வழியில் தான் இந்த பாலா இருந்ததை பார்த்துப்புட்டு எங்களுக்கு, ஏன்னா ஹாஸ்டல் போகிறது ஒரு வழி, ஸ்கூல் போகிறது ஒரு வழி. சரி, அவனை பார்த்துப்புட்டு ஃபேடா பண்ணுற கதவை சத்துறா,
பார்த்த உடனே ஐயையோ இது என்ன இப்படி வந்துட்டானேன்னு சொல்லிட்டு திருப்பி அவனுக்கு நல்லா தெரியும் நான் இந்த ரூமில் தான் இருப்பேன்னு. எங்கே அந்த ரூமுக்கு வந்துருவானோ, ஏன்னா இவங்க சொல்லியிருக்காங்க, சரிடா அம்மா வந்துச்சுன்னா எங்கடா தங்கும்னு கேட்குறப்ப இந்த ஹோட்டலில் தான்ப்பா தங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படிங்கும்போது சரி எங்கே வந்துட போகிறானோ, ஏதோ 7:30 ஆகி போயிருமோன்னு நான் போய் இறங்குனது 2 மணியா எத்தனையோ மணி, இந்த ஜிபியில் பார்த்தா தெரியும், அதில் தான் வீடியோ போட்டுக்கிட்டுருக்கேன், பார்த்தா தெரியும். 2வது நான் எத்தனை மணிக்கு வெக்கேட் பண்ணேனும் தெரியும். வெக்கேட் பண்ண அடுத்த நிமிஷமே நான் போய் அம்மன் சொல்லிட்டு நம்ம தாராபுரத்தில் சூப்பர் ஹோட்டல், நல்லா பெருசாக இருக்கும், நீட்டாக டீசெண்டாக. 2வது வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலி மட்டும் தங்கக்கூடியது, ஏன்னா அது காம்ப்ளெக்ஸ் மாதிரி இருக்கும். உள்ளுக்குள்ளேயே பேங்க் இருக்குது, மெடிக்கல் இருக்குது, வெளியே கடை இருக்குது, அங்கிட்டு பார்த்தா பேக்கரி இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆல்ரெடி நானும் போய் சிக்காபாயும் தங்கின ரூமு தான் அந்த ரூமு, அதே ரூமு. அப்படி இருக்கும்போது என்ன பண்ணிவிட்டு சரி நாங்கள் 4 பேர் ஃப்ரீயாக இருக்கும்ல, இவங்க விளையாடுறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு டிப்ரெஷன், அளவுக்கு அதிகமான டிப்ரெஷன். இந்த வெயிலில் போய் ஹாஸ்டலில் அலைஞ்சது டிப்ரெஷன். டிசி வாங்க போனால் அங்கே ஒரு 7:30. அப்படிங்கும்போது நான் என்ன பண்ணேன், சரி இந்த ரூம் நல்லா எதுக்கு இங்கேருந்து கோயம்புத்தூர் போகிறதுக்கு ஒரு 400 ரூபா, அங்கே போனால் எங்களுக்கு கொஞ்சம் கம்மி தான், சரி அங்கே போய் ஒரு 400 ரூபாய்க்கு இங்கேருந்து திரும்பி போகிறதா, சரி கோயம்புத்தூருக்கு போனா, ஏன் கோயம்புத்தூர் போனா, எதுக்கு போனா, எவனை வர சொன்னா, எவன் கூட படுத்துருப்பா அப்படின்லாம் கட்டுக்கதை கட்டுவாங்கிட்டு தான் தாராபுரத்துலேயே போய் அந்த ரூமில் போட்டேன். சாயங்காலம் இருந்தாலும் இந்த ஃபோட்டோவெல்லாம் வச்சு வீடியோ போடவும் மனசு கேட்கல. சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், வீடியோ கால் நான் வந்துட்டேன். 7 மணி லைவ் முடித்தோடனே 6 மணி லைவ் முடித்தோடனே வீடியோ காலில் வந்துட்டேன். வந்தோடனே என்ன பண்ணுது ஏது பண்ணுது, சரி சாப்பிட்டீங்கன்னா ஏதாவது ஒன்று பண்ணுச்சுன்னா எனக்கு ஃபோன் பண்ணு, இந்த ரூமு பார்க்குறியா பார்த்துக்கன்னு சொல்லி சுற்றிலும் ரூமாக காமிச்சிட்டேன். இது என்னப்பா ஏதோ பார்த்த மாதிரி இருக்கணும், நீ நான் தங்கணும்லடா ஒரு வாட்டி தாராபுரம் வர்றப்ப அந்த ரூமுன்னு சொல்லிட்டேன். என் கூட இருக்கிறவனுக்கு நான் எந்த ரூமில் ஹோட்டல் பண்ணேன், அதனால தான் ஜிபே நான் 199% ஜிபே மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன், ஏன்னா இதெல்லாம் ஆதாரமாக பேசும். அப்படிங்கும்போது நீங்கள் தாராளமாக சரியா ஓப்பனாக சொல்கிறேன், தாயர் ரெஜிஸ்ட்ரிக்கு ஃபோன் பண்ணி சூர்யா எத்தனை மணிக்கு வந்து ரூம் போட்டாங்க, எத்தனை மணிக்கு வெக்கேட் பண்ணாங்க, அந்த ரூமில் யார் யார் இருந்தா, திருப்பி வந்து அதே அம்மன் ஹோட்டல் மிஸ்ஸுன்னே வருது, அம்மன் ஹோட்டல் ஃபோன் பண்ணி யார் யார் தங்கியிருந்தாங்க, யார் யார் வந்து வந்தாங்க போனாங்க, இல்லை வந்து அவங்க எத்தனை மணிக்கு வெக்கேட் பண்ணாங்க. ஏன்னா காலைல 9 மணிக்கோ 9:30 நான் வெக்கேட் பண்ணேன், அது மட்டும் எனக்கு தெரியும். நாங்கள் பஸ் ஏறி தான் உங்களுக்கு தெரியும், லைவ் போடும்போது 1 மணிக்கே நான் வந்துட்டேன். அப்படிங்கும்போது ஆதாரப்பூர்வமாக நான் சொல்கிறேன்ல, பாண்டிச்சேரிக்கு பாண்டி கூட போனால, காரில் போனால, அந்த காரில் போனதுலேருந்து அதுக்கு யார் காசு கொடுத்தாங்கன வரைக்கும் என்ன பண்ணா, அந்த டைலர் கடை மட்டும் ஷூ காட்டினான். எல்லாருக்கும் தெரியும்ல, ஷூ காட்டி வீடியோ போட்டான். எங்கேயாவது அவள் தங்கியிருந்த வீட்டையோ இல்லை தங்கியிருந்த ரூமையோ காமிச்சாளா? 2 நாள் அவன் எங்கே இருந்தாலும் காமிச்சாளா? நான் சம்மந்தப்பட்டவனுக்கு வீடியோ கால் போட்டு காமிச்சேன். நான் நினச்சிருந்தா நீங்கள் சொன்ன மாதிரி வீடியோவோ லைவாக போட்டுருந்தா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது. நான் தான் எங்கே இருக்கக்கூடாதுன்னு இவனுக்கு காட்டக்கூடாது, இவன் மன உளைச்சலே சாகட்டும், போட்டு பாடா படுத்துறது. வீட்டில் இருந்தால் நொய்யுங்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ நான் வாட்டுக்கு மனசு வெறுத்து போயிட்டேன். உன் பிள்ளை விஷயத்தை நீ பார்த்துக்கோங்க, எனக்கு கோவம் வந்துருச்சு, நான் போயிட்டேன். அப்படி நான் கூட இருக்கவனுக்கு இது பண்ணியாச்சு. 2வது நான் எங்கே தங்கியிருக்கேன்னு, இங்கே நீ தைரியமான பொம்பளை எவ வீட்டில் தங்கியிருந்த, எந்த ஹோட்டல் நீ ரூம் போட்ட, எவன் கூட இங்கேருந்து காரில் போன, எல்லாமே சொன்னாங்களே. 2வது அவன் எவன் கூடயோ மேயா போயிருப்பா, எவன் கூடயோ படுத்திருப்பா, எவன் கூடயோ இப்படி பண்ணியிருப்பா அப்படி பண்ணியிருப்பா. அவன் பேசுகிறது கூட கண்டட்டுக்கு பேசுவியா, மனசார பேச மாட்டேன், நான் அப்படி ஒரு தப்பாக பண்ணவும் மாட்டேன்னு அவனுக்கு தெரியும். ஆனால் நீ என்னென்ன பேசுன அவங்கிட்ட இப்படி அப்படி பேசுனில, நான் உங்ககிட்ட அந்த முருகனை சாட்சியாக வச்சு சொல்கிறேன், இவனை கூட நான் மீதி 4 அடி கூட அடிப்பேன், 4 கெட்ட வார்த்தை கூட பேசுவேன், கோவிச்சுக்கிட்டு கூட எங்கேயும் போவேன். ஆனால் இவனை பழி வாங்குறதுக்காக இன்னொரு ஆம்பளைக்கிட்ட போய் படுத்து தான் பழி வாங்கணுங்கிற ஈன புத்தி எனக்கு எப்போவுமே கிடையாது. அந்த மாதிரி எண்ணமே இல்லை. அப்படி இருந்தால் கூட நான் சொல்லிட்டு கூட போயிடுவேன். அப்படி இருக்கும்போது அப்படி இருக்கிற என்னைய நீ என்னென்ன பேசுன, என்னென்ன பண்ணின, இன்னைக்கு ஒருத்தி பெருசாக உனக்கு வைக்கிறாள சொன்னமா, நான் சொல்கிறேன். அவள் வந்து ஒருத்தங்களை பேசிக்கிட்டு இருக்கான்னா அவள் பல பக்கத்து விதைச்சி விட்டுட்டு தான் டாபிக் எல்லாருமே மைண்டை மாற்றணும்னு சொல்லி அவள் மைண்டு ப்ளே பண்ணுறதுல பயங்கர கில்லாடி அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன். நான் எல்லாரையும் பழகியிருக்கேன், பேசியிருக்கேன், எனக்கு எல்லாரை பற்றியும் தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவள் வந்து இங்கிட்டு அப்படியே ஒரு பக்கத்து போனான். நீங்கள் எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, ஐயோ சிக்காபாய் அப்படி தான் நினச்சார், நம்மளெல்லாம் விட்டுட்டா, நம்மளாம் யார்ட்டையும் பேசலைன்ட்டு. அதுவும் ஒரு தகவல் இப்போதைக்கு எனக்கு வந்திருக்குது. அதுக்கப்புறம் நான் போய் யாருக்கிட்டே பேசியிருக்கேன், அதுவும் ஒரு ஆடியோ வந்திருக்குன்னு சொல்லி அந்த அம்மா உட்காந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி ரைட்டு ஓகே, அது யாருன்னு தான் பார்ப்போமே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா இப்போ இவ பண்ண கள்ளக்காதல் புருஷனோட ஃபோட்டோவை போட்டா பெருசாக போட்டு, இவனை யாரும் நம்பாதீங்க, இவன் ஒரு மொல்லை மாதிரி, இவன் ஒரு முடிச்ச வைக்க, இவன் ஒரு மாமா பையன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்ன சொல்கிறேன், நீ வந்து அடுத்தவ சும்மா இருக்கவளை போனா இப்படி எப்படிங்கள, நீ போகாமல் இருந்து நான் பேசியிருந்தா கடவுள் என்னை தண்டிப்பேன். நீயும் எவ்வளோதான் கடவுள் உனக்கு தண்டனை கொடுப்பேன் சொல்லு பார்ப்போம்.
இப்படி தான் ஏதோ ஒன்று பேசி உன்னை தூக்கி அடிச்சு ஆக்சிடென்ட் ஆகி சாவியாக பொழப்பியான்னு சொல்லி கிடந்தாங்க. இப்போ உன் கள்ள புருஷனை பப்ளிக்கில் போட்டு விட்ருக்காளே, என்ன பண்ண போகிற நீ? சரி சொல்லு பார்ப்போம். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒருத்தவங்க ஒரு இதில் போய்கிட்டு இருக்காங்க, ஒரு ரூட்டில் போகிறாங்கன்னா, நான் நல்லவளாக இருக்கானா, கெட்டு போய் வந்திருக்கானா, அடுத்தவன்ட்ட படுத்துட்டு வந்திருக்கானா, இந்த அவன் இருக்கேன், அவன் பார்த்துக்குவேன். நீ முதல்ல கட்டினவனுக்கு ஒழுக்கமா இருக்கியா, இல்லை கள்ள புருஷனுக்கு ஒழுக்கமா இருக்கியா? கள்ள புருஷன்ட்ட கழட்டி காமிச்சிட்டு பூரா தேனா வேலையும் பார்த்துக்கிட்டு இவங்கிட்ட கை மீன் வாங்கி தின்னு வலிச்சு நக்கிற. அப்புறம் பார்த்தா சொல்கிற என்ன கண்டென்ட்டுக்காக ஃபீலிங்காக ஏதாவது பாட்டு போடுவேன்னா ஒரிஜினலாக போடுற அப்படிங்கிறியே. அப்போ நீ அவனுக்கு போடுறது கண்டென்ட்டு தானா, ஒரிஜினல் கிடையாதா? இல்லை இவங்கிட்ட கறிமீன் வாங்கி திங்கிறியா, இது கண்டென்ட்டா ஒரிஜினலா? அது எப்படி தனக்குன்னு வாழ்கிறவன் ஒரு ஃபீலிங்காக போட்டால் உனக்கு வந்து கண்டென்ட்டுக்கு ரியலாக வந்து பண்ணக்கூடாது. 7 மாதம் பழங்கின அவனுக்கே நீ இந்த வருத்து வரல, ஐயோ போட்டுட்டா, அம்மம்மா போட்டுட்டா, அப்பப்பா போட்டுட்டான்னு சொல்லி நீ சொல்கிறியே. இப்போ தெரியுதா, நீ பேசி 2 நாள் ஆகலை நீ தேனா பட்டம் கட்டி நான் என்கிட்ட போய் படுத்தேன் பட்டம் கட்டி. இன்றைக்கி உன் கள்ள புருஷனோட வண்டவாள கதை பூரா இருந்தால் போட ஆரம்பிச்சிட்டான். சொன்னா அந்த ஆள் சொன்னானா, வரும் கிளவி 10 பக்கெட்டு விதைச்சி விட்டுருக்குறா, உங்களுக்கு அவளை பற்றி தெரியாது, எனக்கு எல்லாமே தெரியும். இந்த விஷப்பாம்பு இருக்கு பாரு, இந்த மூக்குப்பொடி விஷப்பாம்பு, இது ஒரு விஷப்பாம்பு கருநாகம், அதை விட கருநாகம், எல்லாமே எனக்கு தெரியும். புரியுதா? அதனால தான் இப்போ கூட ரீசனாக நீங்கள் வந்து நான் பேசுகிறவங்க நிறைய விஷயத்த வந்து நான் விட்டுட்டேன். 2வது சொல்கிறாங்க என்னமோ 30 நம்பர் நான் வச்சுருக்கேன்னா, 30 நம்பர் வச்சுருக்கேன், எந்த நம்பர்னு எனக்கும் தெரியலை. அதுலேருந்து தான் எல்லாம் லீக் அவுட் ஆகுதான். நல்லபடியாக அந்த நம்பரை வச்சுக்கோங்க, நல்லபடியாக அந்த நம்பரை உடைய சைபர் கிரைமில் கொடுத்து இந்த நம்பரு யார் யூஸ் பண்ணுறா, யார் குரூப்பில் இருக்குது, எங்கேருந்து இந்த நம்பரை வந்து இது ஆக்டிவேட் பண்ணுறாங்கன்னு சொல்லி தாராளமாக கொடுத்து தாராளமாக பார்த்துக்கோங்க. நான் வச்சுருக்கிறது ஒரு 3 நம்பர் வச்சுருந்தேன். 317ங்கிற லாஸ்ட் நம்பர், அதை தான் சிக்காபாய் யூஸ் பண்ணுறாரு, அவருக்கு கொடுத்துட்டேன். கிட்டத்தட்ட 6 மாதமாக அவர் தான் வச்சுருக்காரு. 2வது என்கிட்ட இருக்கிற நம்பர் 519, அது உங்கள் எல்லாருக்கும் பர்சனலாக இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும். இந்த மசாலாவுக்கு கொடுத்தது 7975, இந்த நம்பர் இந்த மசாலா பிள்ளைங்களுக்குலாம் தெரியும். என்கிட்ட இருக்கிறது இவ்வளோதான் நம்பர். 30ஆம் நம்பரில் போய் ஒருத்தவங்களோட பற்றின ரகசியம் அது எனக்கு விட வேண்டிய அவசியமே எனக்கு இல்லை. யாருக்கு என்னென்ன தோணுதோ எல்லாமே பண்ணுங்க, சரியா? ஊரே எதிர்த்து எனக்கு எதிராக நின்னாலும் நான் கும்பிடக்கூடிய ஒரே ஒரு ஆள் எங்கள் அப்பே முருகனை மட்டும்தான், சரியா? நான் என்ன பண்ணுறேன், ஏது பண்ணுறேன், யாருக்கு துரோகம் நினச்சேன், யாருக்கு கெடுதல் நினச்சேன், அப்போ கூட நான் வந்து முந்தா நாள் கூட காப்பாற்றி தான் விட்டேன். திரும்பி போய் இந்த மூக்குப்பிடியை வந்து நம்பிடாதீங்க, எல்லாருக்கும் அவன் நான் அலர்ட் தான் பண்ணுறேன். இவளை நம்பாதீங்க, இவ பணத்துக்காக பேரம் போகிறவ, யாரோட இதை எப்படி வேணாலும் விற்பா, எப்படி வேணாலும் கிளவிக்கிட்ட கை கூட்டணி வச்சிருவா, யாருமே நம்பாதீங்கன்னு நான் எல்லாருக்கும் சேர்த்து தான் நான் சொன்னேன். புரியுதா? நீங்கள் இறக்கப்படலாம், ஐயோ புருஷன் இல்லாமல் கஷ்டப்படுறாளே, ஐயோ அவளுக்கு ஒரு புள்ள குட்டி இல்லையே, பாவமே படம் கொடுக்க கூட கஷ்டப்படுறாளே, சோத்துக்கு கூட கஷ்டப்படுறான்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் உடம்பு பூரா அவளுக்கு விஷம் இருக்குங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும். ஏன் என் பிள்ளைய பற்றி பெருமையாக பேசும்போது நான் ஏன் போய் கூட்டணி வச்சுருக்க கூடாதா? சே, நம்ம பிள்ளைக்காக பேசுகிறாள் இந்த அவளை அப்படி தான் ஓடுகாலி ஊர் பயிலுக்கு அவுத்து காமிச்சா, இங்கே என் வீட்டில் வந்து படுத்துக்கிட்டு வீடியோ காலியா திறந்து காமிச்சா, இவ இப்பேற்பட்டவா அப்பேற்பட்டவனு என்னென்ன பேசுனா. இன்னைக்கு லொக்கா அழகாக சுற்று மாதிரி இருக்கணும்னு அப்படியே மயங்கிட்டாளா? என்கிட்ட அந்த உருவல் வேலையெல்லாம் நடக்கவே நடக்காது. நான் ஒரு வாட்டி ஒருத்தவங்களை பகைச்சிட்டேன், வெறுத்துட்டேன், விட்டுட்டேன்னா அதோட முடிச்சிருவேன், சரியா? அதனால் என்ன சொல்கிறேன்னா, இப்போ தான் அக்காவுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. தன்னோட அப்படியே உசுரான காதலனோட புகைப்படம் இப்போ தான் லேசாக வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் என்னென்னலாம் வெளியே வரப்போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பாருங்கள். ஏன்னா நான் ஏன் சொல்கிறேன் தெரியுமா, நானாக இருந்தாலும் அதுதான், தப்பு செஞ்சால் பயப்படலாம். நம்ம ஏதாவது ஒரு தவறை வந்து மீடியாவுக்குள்ளே பண்ணி வச்சுருக்கோம்னா அதெல்லாம் ரெக்கார்டு ஆதாரப்பூர்வமாக இருக்கும். அது என்னைக்கா இருந்தாலும் ஒரு இப்போ இவனுக்கு தெரியாமல் நான் ஒரு கள்ளக்காதல் பண்ணுறேன், இப்போ ஒன்றுமே இல்லை, பாலாவை பார்க்க போனேன்னு சொல்கிறாங்களே, இப்போ நான் பாலாவை பார்த்துருந்தாலோ பேசியிருந்தாலோ அவன் என்னை தொட்டிருந்தாலோ அவன் என்கிட்ட படுத்திருந்தாலோ வெளியே வராமல் போகுமா? கத்திரிக்காய் முத்திரம் சந்தைக்கு வராத, தாராபுரத்தில் ஒருத்தன் கூட இல்லையா? எவ்வளோ பேர் இருப்பாங்க, என்னென்ன பண்ணுவாங்க. இந்த ஹாஸ்டல் சிசிடிவி ஃபுட்டேஜா பாரு, ஹோட்டலில் தங்கியிருந்தேன் ஃபுட்டேஜ் இருக்குது பாரு, இந்த ஹோட்டலில் தங்கியிருந்தேன் அந்த ஃபுட்டேஜ் வேணுமா அதை பாரு, எல்லாத்தையும் பாரு. தப்பு செஞ்சால் ஆமான்னு சொல்லக்கூடிய கேரக்டர் தான் நான், புரியுதா? உனக்கு என்ன, ஏன் இந்த 2-3 நாளாக நான் போயிட்டு வந்தானே இல்லையான்னு சொல்லி அவன் என்னென்ன முறையில் அவன் வந்து என்னை செக்அப் பண்ணணுமோ எல்லாம் பண்ணிட்டு தான் பேசாமல் இருக்கான். அவன் வச்ச டைட்டில்லையே உங்களுக்கு கதை புரியலையா? எப்படி போனாலும் அப்படியே திரும்பி வந்திருக்கா. அப்படிங்கும்போது இவன் எப்பேற்பட்டவன், எப்படியெல்லாம் செக் பண்ணுவேன், என்னெல்லாம் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாது. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நீ என்னை பட்டம் கட்டின பற்றியா, இவன்ட்ட போனா அவன்கிட்ட போனா பாலாட்ட படுத்துருப்பா அப்படின்னு என்ன தேனான்னு ஒரு பட்டம் கட்டினேன். இன்றைக்கி நீ எப்பேற்பட்டங்கிற கதை இந்த பிள்ளையார் சொல்லி போட்டு வந்துருச்சு. அதை தான் நான் சொல்கிறேன். ஏன் மனசை நோகடிச்சு, ஏன் வைத்தறிச்சலையும், ஏன் கண்ணீரையும், ஏன் பாவத்தையும் யாருமே கொட்டாதீங்க. ஏன் தெரியுமா, நான் வறுமைக்காக வந்து கஷ்டப்பட்டவன், அரிப்புக்காகவோ காசுக்காகவோ சுகத்துக்காகவோ இப்படி ஒரு குடும்பம் இருந்து இந்த இப்போ இந்த ஆள் இருக்கேன்
இன்றைக்கி அவனை விட்டுட்டு போய் எனக்கு துரோகம் பண்ண மனசு வருமா? எனக்கு என்ன குறையா வச்சுருக்கேன், என்ன குறைச்சலாக வச்சுருக்கேன் நான் துரோகம் பண்ணுறதுக்கு? கூடவோ குறைச்சலோ அப்படியோ இப்படியோ வாழ்ந்துட்டு போகிறோம். வாழ்க்கையில் லட்சியத்தோடு வாழ்கிறவங்களுக்கு படுக்கிறதெல்லாம் ஒரு வாழ்க்கையே கிடையாது, சரியா? ஆனால் படுக்கிறதுக்குன்னு வாழ்கிறாங்க பற்றியா சில சென்மங்க. இந்த இவ்வளோ மாதிரி ஆள் 50 வயசில் கூட பேரம்பேத்தி எடுத்து அரிப்பு கலையிறா பற்றியா? இவெல்லாம் இன்றைக்கி இல்லை, வருஷத்துக்கு ஒரு கள்ளப்புருஷனோட விஷயம் லீக் அவுட் ஆகிக்கிட்டு தான் இருக்கும், சரியா? அது அவன் பிரச்சனை, அவன் பார்த்துக்க. நாளைக்கு திரும்பி அவுத்து போட்டு அம்மனை போட்டு அவன் வந்து இந்த மீடியா வலைதளங்களில் சுற்றி வந்தாலும் ஒன்றும் கவலைப்பட போகிறது கிடையாது. இது ஆல்ரெடி நான் எதிர்பார்த்த விஷயம்ட்டு போயிட்டே இருப்பேன். அதனால் இப்போ தெரியுதா அதை ஏன் நான் அடித்தாலும் மிதித்தாலும் என் கூடயே பேசாமல் இருக்கியான்னு? என்கிட்ட நம்ம கூட இருக்க வப்பாட்டியோட விஷயங்கள் வெளியே வரலையா? அவள் கரெக்டாக இருக்காளா? ஏன்னா அவள் தான் நம்ம சொத்து. அப்போ அது கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதுல யாரோ இருந்தாலும் நம்ம வீட்டு பொருள் பத்திரமா இருக்கா அப்படி தான் நினைப்போமே ஒழிஞ்சு அடுத்த வீட்டு பொருளுக்கு காவு காக்க மாட்டோம். அது எவங்கிட்டயோ போகிறதுங்கிறது அவன் எனக்கு என்றைக்கோ தெரியும். அதனால தான் தண்ணி தெளித்து விட்ருக்கேன், தெரியுதா? அதனால் நீ பேசின பேச்சுக்கு, நீ செய்யாத தப்புக்கு என்னைய கட்டினா பட்டத்துக்கு தான் ஆண்டவனாக பார்த்து இன்றைக்கி நீ மன உளைச்சலாகி நொந்து நூலாக போய் இன்றைக்கி எங்கண்டா உன் கள்ளப்புருஷனை பற்றின விஷயமெல்லாம் வரப்போகுதோன்னு நீ என்ன மாதிரி வேதனையில் இருப்ப, தெரியுதா? அதுக்கு தான் சொல்கிறேன், என்றைக்குமே நல்லவங்களாக இருந்தாலும் சரி, திருந்தி வாழ்கிறவங்களையும் மனசை நோகடிச்சு அவங்க கண்ணெல்லாம் கண்ணீர் வந்துச்சுன்னா உண்மையாலுமே பழிக்கும். நானாக எதாக இருந்தாலும் சரி, உலகமே எதிர்த்தாலும் சரி, நான் கவலையே பட மாட்டேன். ஒரே வார்த்தை, முருகா நீ இருக்க, கந்தா நீ இருக்க, கடம்பா நீ இருக்க, நீயே பார்த்துக்க அப்படின்னு எங்கள் அப்பே முருகன் அந்த அப்படி உட்காந்து 2 நிமிஷம் தான் பார்ப்பேன், புரியுதா? மற்றபடி எந்த எதுவுமே நான் பண்ண மாட்டேன். ஏன்னா நான் மனசறிஞ்சு யாருக்கு துரோகம் பண்ணலை, கோவத்தில் கூட திட்டிடுவேன். ஆனால் உள்ளுக்குள்ளே இருந்தோ வயிறு எரிஞ்சோ அப்படியெல்லாம் நான் பண்ணவே மாட்டேன், சரிங்களா? ஓகே மக்களே, பாய். இன்னும் அக்காவோட சில்மிசம் அப்புறம் வந்து பல்லான படம் இதெல்லாம் எப்போ வருதுன்னு எதிர்பார்க்கலாம், ஓகே? இதெல்லாம் நம்ம எதிர்பார்த்ததானே, நீங்கள் எதிர்பார்க்கல, நான் எல்லாத்தையும் எதிர்பார்த்தேன். சிக்கா பாய் அதோட எதிர்பார்த்தேன். அதனால் புதிய படம் இப்போ கருப்பு படம் எப்படி ட்ரெண்டிங்கில் ஓடிக்கிட்டு இருக்கோ அதே மாதிரி அக்காவோட பிட்டு படம் எல்லாம் எப்படி வரும்னுங்கிறத அவளோட எதிர்பார்ப்போம், ஓகே? சரியாக்கா? பாய்.